இந்தப்பா சரியா இருக்கா பாத்துக்க. ஐயோ, இவன் ஏன்டி இந்த நேரத்துல இங்கே வர்றான்? தலையெழுத்து யாரை விட்டுச்சு? வரட்டும், வந்து நல்லா வாங்கி கட்டிட்டு போட்டும். அம்மா, நீ எதுவும் பேசாத. அந்த ஆள் வந்து என்ன பேசுறான்னு பார்க்கலாம். ஏமா, நான் வந்து இறங்கறத பார்த்தேன். என்ன வாங்கன்னு வரவேற்கிறத விட்டுட்டு இந்த ஓல்டு லேடி கிட்ட குசு குசுன்னு என்ன பேச்சு? ச்சே, ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம போச்சுமா இந்த காலத்துல. எப்பா, இந்த காலத்து பொம்மநாட்டிங்க இருக்காங்களே, ஐயோ யோ 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 யோ. சம்மந்தி, வீட்டுக்கு வந்திருக்கிறேன், கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதா? வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? வாங்க வாங்க. மரியாதைய கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எங்க மாமா போயிருந்தீங்க இத்தனை நாளா? I was in Bangalore. அது சரி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? என்ன சம்பந்தி விஷயம்? ஏதோ டெலிவரிக்காக ஹாஸ்பிடல்ல இருந்தீங்க, ஓகே. இப்பதான் டெலிவரி ஆயிப்போச்சு. ஏன் நிர்மலா, you should have gone to your own place. அதை விட்டுட்டு இங்கே உட்கார்ந்து கூத்தடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது இல்ல மாமா. சே சே, இது நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய அசிங்கங்கிறது உனக்கு தெரியல. இது நம்ம சந்தோஷுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். பொண்ணா பிறந்தா புகுந்த வீட்டுல வாழ்றதாமா மரியாதை. அதை விட்டுட்டு சும்மா சும்மா அம்மா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? நான்சென்ஸ். ஐயா, ரொம்ப கோவப்படாதீங்க. பின்ன என்ன ஓல்ட் லேடி, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாத ஃபேமிலியா இருக்காங்க. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க வேணாம்? ஆமாமா, நாங்க புரியாதவங்க தான். நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச பொண்ணாக்கா? என்ன 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 சொல்றீங்க? சொல்றது என்னைய சொல்றது, உன்னால வெறும் பேச்சோட நிறுத்த கூடாது. என்ன நிர்மலா, கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம? உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. நல்லா ஓசிஸ் ஒரு திங்களான அலையறவன் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு நீ எங்களை எகத்தாளமா பேசுறியா? இத பாருமா, நீ ரொம்ப லிமிட்டை தாண்டி பேசுற. இது என் பையனுக்கு தெரிஞ்சது, உன் பொண்ணோட லைஃப் என்ன ஆகும் தெரியுமா? என்னையா என்ன? உங்களுக்கு பொம்பளையோட லைஃப் அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன் புள்ளையே எச்சி இலை தூக்கி எறிகிற மாதிரி எரியறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேனே. இட் இஸ் டூ மச் நிர்மலா. எந்த தைரியத்துல நீ இப்படி பேசுற? நீ இனிமே உன் புள்ளையே தேவையில்லைன்ற தைரியத்துல நான் பேசுறேன். இத பாருங்கம்மா, அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு. யங் பிளட் லைஃபோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கம்மா. புத்தி சொல்றதா? யாருக்குடா? உனக்கு தான்டா புத்தி சொல்லணும். பொசக்கிட்ட கிளட்டு போயில. யார ஓல்டு லேடிங்கிற? உனக்கு மட்டும் 15 முடிஞ்சு 16 வந்து இளமை ஊஞ்சலாடுதா? என்னம்மா என்ன பேசுற நீ? மருமகிட்ட என்னைக்காவது ஒரு நாள் பிரியமா நடந்திருக்கியாடா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏதோ என் மகளை கட்டிக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளை எந்த அளவுக்கு அலக்கழிப்பு பண்ணிருப்பீங்க. உன் புள்ள எவ்வளவு இழுத்துட்டு ஓடி போயிட்டாயா? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ற? என்னது? என்ன சொல்றீங்க நீங்க? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாய்யா, என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. கரெக்டா நீ வந்து மாட்டிக்கிட்ட. உன்னெல்லாம் கட்டி வச்சு சாணியை கரைச்சு உன் தலைமையில ஊத்துனியா? அப்பதான் என் மனசு ஆறும். என்னெல்லாம் ஆட்டம் ஆடி இருப்ப, எங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தி இருப்ப. என்ன மன்னிச்சுடுங்க. ஐ அம் வெரி சாரி. என்னடா சாரி பூரி? இந்த முகர கட்டைக்கு ஒரு 2வது பொண்டாட்டி வேற. மேலாமணிக்கு தண்ணிக்கு போனாலா மேனம் பத்திக்கிச்சான். கூட இருக்கிற கொய்யா தோப்பு குப்புன்னு பத்திக்கிச்சான். இந்த லட்சணத்துக்கு பொண்டலாட்டி வேற. ஒரு உருப்படாத கோயில உண்டை கட்டி வாங்கின மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள. அடே சோனாசலம், உன்னை என்ன செய்யணும் தெரியுமாடா? பேண்ட உருவிக்கிட்டு நடு ரோட்ல உன்னை ஓட விடணும்டா. அம்மா, தாய்களே, எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. நான் கிளம்புறேன். இல்லையா, இங்க என் பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போ. அம்மா, உன் புள்ள ஏற்கனவே என் மென்னிய புடிச்சிருக்கா. இப்ப நேர்ல பார்த்தானா ஆளையே கொன்னுடுவான். என்ன விடுங்க, நான் வரேன். இல்லைன்றல என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்குனே வந்த படுபாவிங்க. நாசமா போக இவனுக்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. உருப்படாத பையன் தப்பிச்சு ஓடிட்டான். நீ யாரு வேணாலும் நம்பலாம். இந்த பொம்பளை பிள்ளைங்களை நம்பவே கூடாது. அமுக்கணி மாதிரி இருப்பாளுங்க, ஆனா மனசுல 1000 இருக்கும்.
லீலா ம்? கிளம்பு, எங்க வெளியில போலாம். எங்கங்க கோயிலுக்கா? எங்க போறேன்னு சொன்னாதான் வருவியா? வா. எங்க முதல்ல எங்க போறேன்னு சொல்லுங்க. வெளியில போறோம். வெளியிலனா எங்க போறேன் எதுக்கு போறேன்னு சொல்ல மாட்டீங்க? வெளியில போறேன்னு சொன்னதுக்கு எதுக்கு 1008 கேள்வி கேட்டிட்டு இருக்க? வா. என்னங்க நீங்க திடீர்னு சொல்றேன்ல. எங்க சமையல் அதெல்லாம் அப்புறம் பண்றவங்க பாத்துக்கலாம். என்ன இது? ஷோ விடுங்க இங்க. என்னாச்சு இவருக்கு? ஏங்க செக்கப்க்கு டாக்டர் வர சொன்னாங்களா? டாக்டர் ஒன்னும் வர சொல்ல, நீ வா. மேடம், எஸ், என்ன விஷயம்? என் ஒய்ஃப்க்கு ஸ்கேன் எடுக்கணும். அப்படியா? உங்க பேரு? லீலா. சரி, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. வயசு என்னம்மா? 26. சீட் எங்க? சீட்டா? என்ன சீட்டு? ஸ்கேன் எடுக்க சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்திருப்பாருல, அந்த சீட்டு. அது டாக்டர் சொல்லி வரல, நாங்களா தான் வந்தோம். என்னது, நீங்களா வந்தீங்களா? அது சரி, எதுக்காக ஸ்கேன் எடுக்கணும்? பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணான்னு பாக்குறதுக்கு. என்ன விளையாடுறீங்களா? அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல வெளில போங்க. அட என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்கீங்க, ஸ்கேன் பண்ணனா முடியாதுன்னு சொல்றீங்க? உங்க வேலை அதானே, காசு கொடுத்தா பண்ண வேண்டியதானே? ஹலோ, ஸ்கேன் பண்றது மெடிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்க சௌரியத்துக்கு ஆம்பளையா பொம்பளையா தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. இது மாதிரி கேட்டு வந்ததே தப்பு. முதல்ல வெளில போங்க. அட என்னங்க இது? ஏம்மா, நீயாவது சொல்லக்கூடாது? சுத்த பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாரு. சாரிங்க. வாங்க. ஏங்க அசிங்கப்பட்டதெல்லாம் போதுமா? நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவமானமா இருக்கு. வாங்க போலாம். சார், ஸ்கேன்ல ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு கருவை கலைக்கிறது தப்புன்னு கவர்மெண்டே சொல்லுது. நீங்க என்ன இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்றீங்களா? இல்ல சார், ஒரு வேலையா வந்தேன். சார், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே ரெண்டும் ஒண்ணுதானே சார். உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இருக்காங்க சார். பொம்பளை பிள்ளைங்க இருக்கா? இல்ல, 3 பையங்க தான். அட போயா, ஆம்பளை பிள்ளை பெத்துட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்றியா? என்ன பராக் பார்த்து நின்னுட்டு இருக்க? வா. அண்ணே, என்னண்ணே இது? அது செக்கு நம்பர் 1. இது இதாக இருக்கு. என்ன செக்கு? ஒன்றும் இல்லை, அது ஒருத்தருக்கு இந்த நம்பர் உள்ள செக்கு கொடுத்து அனுப்புகிறேன். எடுத்துகிட்டு போன பையன் அதை தொலைச்சிட்டான். ஐயோ, தான் பேங்க் ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னைக்கு டேட்டு? இன்னைக்கு டேட்டு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேங்க்குக்கு போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்றேன். ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயண்ணே, இந்த சந்தோஷ் சில பீங்கா ஐட்டம்லாம் வாங்கி போட்டிருந்தார்ல, அதையெல்லாம் விலைக்கு வாங்கிக்கிறதுக்கு ஒரு அருமையான பார்ட்டி பிடிச்சிருக்கேண்ணே. எல்லா ஐட்டத்தையும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வரப்போகுது. தைரியமாக லாரி கம்பெனி ஆரம்பிக்கலாம். சொல்லப்போனால் நமக்கு தேவையான பணத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே கைக்கு வரும். அப்படியா? யாரோட அது பீங்கா வாங்க வந்திருக்கிறது? அது உலகத்திலேயே சந்தோஷ் மாதிரி ஒரே ஆள் தான் இருக்கணுமா என்ன? இந்த மாதிரி ஒரு சில பேர் புது விதமான ஐடியாக்களோட அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ விலைக்கு விற்க போகிற ஆளு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வேணும்னு சொல்லி தேடி கடைக்கடையாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நாட்டில் எப்படியெல்லாம் கிறுக்கணுங்க இருக்காங்க பாரு. நம்ம காய்கறி விற்கிறோம். காய்கறிங்கிறது எவ்வளோ அத்தியாவசியமான பொருள். அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். இங்கே என்னடானா பீங்கான் பின்னாடி அலையிறாங்க. அதுதானே எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு. இந்த மட்டும் நமக்கு அட்வான்டேஜா அமைஞ்சுது, அது வரைக்கும் சரி. அடா, ஐயர் வந்துட்டாரு. வாங்க. நமஸ்காரம். உட்காருங்க. இருக்கடா. நல்லா இருக்கேன், உட்காருங்க. நாள் பார்த்துட்டீங்களா? குறிச்சாச்சு. ரொம்ப அருமையான நாள். அன்னைக்கே பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா தடங்களே இல்லாம ரொம்ப அமோகமா நடக்கும். என்னைக்கு? வர்ற வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி. ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே பண்ணிடுங்க. சரி, பண்ணிடலாம். இதுல எல்லாம் தெளிவா இருக்கு, ஒரு முறை பாத்துங்க. அப்ப நான் உத்தரவு ஒரு வாங்கி நிமிஷம். எந்த குறை இல்லாம நல்லபடி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. வரேன். வாங்க. போயிட்டு அண்ணே, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ரொம்ப தடபுடலா பண்ணாம சிம்பிளாவே பண்ணி முடிச்சிடலானே. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். யாரெல்லாம் கூப்பிடுற மாதிரி? இல்ல, சிம்பிளா பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்?
நம்ம சிதம்பரம் மாமா மட்டும் கூப்பிட்டா போதும். ஆமாம்மா, சிதம்பரம் மாமா கண்டிப்பாக கூப்பிடணும். சரி, அப்போ நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்துடுறேண்ணே. சரி, கிளம்பு. ஒரு நல்ல கார்மெண்ட் சொல்லி லீஸ் போயிருக்கு. பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ரேட்டை கேட்டாலும் நம்ம பட்ஜெட் கொத்து வருது. அந்த கார்மெண்ட்ஸை உங்களுக்கு பேசி முடிக்கலாமேங்கிற இடத்துல தான் நான் வந்திருக்கேன். எனக்கா? ஐயா, அதெல்லாம் எனக்கு வேணாம். என்னடா எப்படி சொல்ற? ஒரு நல்லதுக்கு தானே சொல்றாரு. இல்ல மாமா, கார்மெண்ட்ஸ் யூனிட் இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது மாமா. ஏன்னு வேணாங்கிறீங்க? நல்ல இடம் தான், பிரமாதமாக போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மிஷின்ஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. சொல்ல போனா அந்த கார்மெண்ட்ஸ் இப்போ லீஸ்க்கு விட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஓனர் வடக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அதனாலதான் அந்த லீஸ்க்கே விடுறாரு. நல்ல சான்ஸ்னு மிஸ் பண்ண வேணாம். இல்ல கோபி, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுங்கிறீங்க? உங்களுக்குலாம் அனுபவமா? ஏன்னா ஒத்தாளா நின்றுகிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்து அந்த அளவுக்கு அனுபவத்தை வச்சிருக்கீங்க. தொழில்நுட்பம் வேற நுண்ணில வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்காக யோசிக்கிறீங்க? இதை மட்டும் பிடிச்சுன்னு வச்சுங்கண்ணே, உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். கோபி, என்ன மன்னிச்சுக்க. என்னால இந்த தொழில் மட்டும் பண்ண முடியாது. வேற என்ன வேணா சொல்லி நான் பண்றேன். வேற என்ன தொழில் பண்ண போறீங்க? தள்ளு வண்டியில வச்சு வாழைப்பழம் திருத்த வைப்பாங்கல்ல, அதை சொல்லி நான் பண்றேன். என்னால இதை பண்ண முடியாது. புத்தி எப்படி போகுது பாருங்க. அந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு வீட்டுல சும்மா உட்காரலாம். ஏய், வாய் மட்டும் சும்மா இருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி மூக்கம் வச்சு. ஏங்க அவங்களுக்கு தான் சத்தம் போடுறீங்க? அன்னைக்கு கரெக்டா தான் பேசுறாங்க. நீங்க ஏன் வேணாங்கிறீங்க? அதை முதல்ல காரணம் சொல்லுங்க. எனக்கு அந்த தொழிலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே சொல்லி கொடுத்தா நீ. உனக்கு பற்றி என்னால் தொழில் பண்ண முடியாது. நீ பண்ணிட்டு இருக்க தொழிலுக்கு பங்கம் வரும்னா அது கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிற தொழில் தான் சரி. நான் பண்ணுறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்காது. ஏன்னா நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது எனக்கு போட்டி நான் தான் நினைக்கணும். நான் அப்படி நினைக்கலையே. நீங்க போட்டு குழம்பிக்கிறீங்க. நீ பண்ணிட்டு இருக்க தொழில் நானும் பண்ணா அதுக்கு வேற என்ன பேரு? அண்ணே, இப்ப நீங்க என் கூடயே இருக்கீங்க. இது மாதிரி ஒரு கம்பெனி வந்து லீஸ்க்கு வருது. இப்ப என்னால தண்ணி எடுத்து பார்க்க முடியாது. நான் என்ன செய்வேன்? உங்க பொறுப்பை கொடுத்து அண்ணன் இதை பாத்துங்கன்னு சொல்லுவேன். இப்போ அதே நிலைமை தானே. இப்ப நீங்க தனியா எடுத்து அதை பார்க்க போறீங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதுல வர்ற லாபத்தை நேரடியா நீங்க எடுத்துக்க போறீங்க. ஒண்ணு யோசிக்க வேணானே. இதுல போட்டு ஈட்டிங்கிறது வேலையே கிடையாது. இப்ப நான் சைல்டு ஆரம்பிக்குமா நினைச்சுங்களேன். என்னோட சிஸ்டர் கன்சர்ன் இது. எதை பத்தி யோசிக்காதீங்க, நீங்க ஆரம்பிங்க. என்ன யோசிக்கிறீங்க பாருங்க. நீங்க மறுக்காம இதை ஒத்துக்குவீங்கிற நம்பிக்கை தான் நான் அட்வான்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது எனக்கு தான் ஆசைங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை நான் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? எனக்கு யார் இருக்கா பாத்துக்கிறதுக்கு? நீங்க தானே இதை பாத்துக்கணும். தனியா எடுத்து நடத்துங்க, தைரியமா நடத்துங்க. நீங்க இது வேணான்னு சொல்லிட்டு வச்சுங்க, எனக்கு தான் இழப்பு, நஷ்டம், அசிங்கம் எல்லாம். நான் யோசிச்சதே ஒரே ஒரு விஷயம் தான். எங்க நான் உனக்கு போட்டியா தொழில் பண்ணுவோன்னு என் மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. நீ தான் இவ்வளவு தூரம் சொல்றல, நான் பண்றேன். வாழ்த்துக்கண்ணே, பிரமாதப்படுத்திடலாம். தைரியமா பண்ணுங்க. அப்பல நீங்க இத்தனை நேரம் பக்குவமா சொன்னதுனால ஒத்துக்கிட்டான். இல்லைன்னா நாங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். முசுட்டு பையன். அண்ணன் மனசு பத்தி எனக்கு தெரியாதா? மறந்தும் கூட தூக்கத்தை கூட எனக்கு கெடுதல் வச்சிருக்கூடாது இருக்கிற மனசு. இந்த மனசு இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் ஒரு நல்லதா இருப்பாரு. கார்மெண்ட்ஸ் வந்து இப்பவே ஆரம்பிக்க ரெடியா இருக்கு. இருந்தா நம்ம சாஸ்திரப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து போகணும். நல்லது பாத்துலாம். அந்த கேலண்டர் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி நல்ல நாளா இருக்க. நீயும் மாமாவும் பார்த்து சொன்ன சரி. அப்புறம் என்ன மாமா, அன்னைக்கு வச்சிடலாம்ல? சரி. என்ன அண்ணே, கார்மெண்ட்ஸ் ஓட வாங்க போறீங்களாக்கா? நீ பாருங்க, நான் இப்படியே கிளம்பி போட்டு நினைக்காதீங்க. சூப்பரா ஒரு விருந்து ரெடி பண்றீங்க. வடபாயசத்துல இருந்து சாப்பிட்டு தான் போறேன். என்ன கோபி, வெறும் வடை பாயசமா? இன்னும் என்னென்ன செய்ய பாருங்க. இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ தான் மாமா மொத்தம் சந்தோஷத்தை பார்க்க.